வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். கர்நாடக மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வழங்கிய விருதுகள் பெற்ற தங்கவயல் திமுக முன்னோடிகளுக்கு பாராட்டு விழா. பேராசிரியர் கு. வணங்காமுடி, கர்நாடக மாநில திமுக அமைப்பாளர் நா. ராமசாமி பங்கேற்பு. கர்நாடக மாநிலம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கடந்த 2021 மற்றும் 2022, 2024 ஆண்டுகளில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழாவில் தங்கவயல் சார்பில் கழக தோழர்களான திரு கு. அருணாச்சலம், திரு சு. கலையரசன், திரு பொன் சாரங்கபாணி, திரு கு. ஆதித்தன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அவர்களை பாராட்டும் விதமாகவும் தமிழக திமுக முப்பெரும் விழாவில் இனமான பேராசிரியர் விருது பெற்ற கர்நாடக மாநில அமைப்பாளர் திரு நா. ராமசாமி அவர்களையும் பாராட்டும் விதமாக தங்கவயல் நகர திமுக சார்பில் 24/11/2024 அன்று ராபர்ட்சன்பேட்டை ஜார்ஜ் மன்னர் அரங்கில் இதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. கழக தோழர் திரு நாராயணமூர்த்தி அவர்களின் தமிழ் வாழ்த்து பாடலுடன் துவங்கிய விழாவில் கழக பாடலினை தங்கவயல் TMS திரு ஒய். சந்திரன் முழங்க விழா இனிதே துவங்கியது. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிலே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க திரு பிறை துதலும் தரித்தனரு திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுக எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதமே வாழ்த்துதமே வாழ்த்துதமே. திராவிட முன்னேற்ற கழகம் 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 இது மக்களின் முன்னேற்ற கழகம் 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 தனக்கென வாழாத கழகம் 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 திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இது மக்களின் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இது மக்களின் முன்னேற்ற கழகம். கழக தோழர் திரு மு. நித்யானந்தன் வரவேற்க மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் திரு நா. ராமசாமி தலைமை தாங்கினார். கழக தோழர்களான தாமஸ், கண்ணையன், ஜெயசூரியன், சவுந்தர், பெருமாள், முருகன், பரணி பிரகாஷ், செல்வராஜ், ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னிலையில் பாராட்டு விழா இனிதே நடைபெற்றது.
கழக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வரும் கமல் முனிசாமி மற்றும் தீபம் சுப்பிரமணி ஆகியோருடன் சிறப்பு விருந்தினர்களையும் பாராட்டப்பட்டது. பாராட்டு பெற்ற கழக முன்னோடிகளை வாழ்த்தும் விதமாக திரு பேராசிரியர் கு வணங்காமுடி, வழக்கறிஞர் திரு மணிவண்ணன், திரு எஸ் சேகரன் XBML, திரு வ முனிரத்னம் XBML ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். திமுக கழகத்தின் சார்பாக ஒரு பாராட்டினை நாம் வழங்க இருப்பது எத்தகைய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்றால், எதிர்வரும் காலங்களில் நம்ம கழக முன்னோடிகள் நாமும் அத்தகைய ஒரு உழைப்பை நல்கி நம்மாலும் உயர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுவதே ஒரு முன்னுதாரணமான காரணமாக இருக்க இந்த எல்லா உடன்பிறப்புகளும் கலந்தாலோசித்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்தோம். தற்போது கர்நாடக மாநிலத்தில் இந்த 4 உறுப்பினர்கள் அண்ணன் அருணாச்சலம், அண்ணன் கலையரசன், அண்ணன் சாரம்பாணி, அண்ணன் ஆதித்தன் அவர் தடுக்க முடியாத காரணமாக இங்கு வர இயலவில்லை என்றாலும் அண்ணன் ஆதித்தன் உட்பட இந்த 4வரையும் அங்கீகரித்து கர்நாடக மாநில தலைமை நம்முடைய அமைப்பாளர் ராமசாமி அவர் அங்கீகரித்து நம் போராட்டங்களுக்கு இவ்வாண்டு 2 நபர்களுக்கு மிக சிறப்பான உயரிய விருதுகளை அவர் வழங்குவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தமைக்கு முதற்கண் அவருக்கு கர்நாடக மாநில போராட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியினையும் வாழ்வினையும் பெருமையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு நம் போராட்ட மேலே ஒரு அதீதமான பற்றும் அன்பும் இருப்பதனால் இவ்வளவு தூரத்திலிருந்து அவருடைய வயது சிரமம் பாராமல் வந்துள்ளார். அதே நேரத்தில் மண்ணின் மகனாக பேராசிரியர் வணங்காமுடி அவர்கள் நான் அழைத்த போது நான் தவிர்க்கவே மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று எத்தனையோ வழி இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த விழாவிற்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால் இந்த மண்ணின் மீது அவர் உள்ள பற்று, நம் கழகத்தின் மீது அவர் உள்ள பற்று அது வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் பங்கெடுத்துள்ளார். பேராசிரியருடைய உரையை கேட்பதற்கு நாம் எல்லாரும் இங்கு காத்திருக்கிறோம். என்னை போன்றவர்கள் பேசுவது என்பது மிக மிகவும் சாதாரணமானது. ஆனால் பேராசிரியருடைய உரை என்பது மிக உரைவேற்றும் கழகத்தின் பால் அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆய்வும் இவையெல்லாம் வெளிப்படும். எனினும் போராட்டங்களில் மூத்த முன்னோடிகளுக்கு இன்று விருது வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்றால் அவர்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா விதமான போராட்டங்களுக்கும் தலைமை கழகம் அறிவித்த சட்ட எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், மற்ற போராட்டங்களில் எல்லாமே கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம், மற்ற போராட்டங்களில் எல்லாமே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த போராட்டங்களை முன்னின்று வழிநடத்தி சிறை சென்று அவர்கள் எல்லா விதமான கொடுமைகளும் எல்லாம் அனுபவித்திருந்தாலும் கூட இன்று அவர்களுக்கு எல்லோருமே 70-75 வயதை கடந்துள்ளவர்கள். இந்த கடந்துள்ளவர்கள் இன்று நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தாகும். அத்தகையோர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் கழகம் மென்மேலும் வளர வேண்டும். கழகமே 75 ஆண்டுகள் முடிந்து பவள விழா கொண்டிருக்கிறது என்றால் கழகத்திற்கு சற்றொப்ப கழகம் துவங்கிய நாளே உறுப்பினராக சேர்ந்தவர் என்பது நம்முடைய அண்ணன் ராமசாமி அவர்கள் என்று நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே கழகத்தோடு ஊன்றி இணைந்து பயணித்த அத்தனை உடன்பிறப்புகளும் இங்கு வந்துள்ளீர்கள். மென்மேலும் இந்த கழகம் வளம் பெற, வளர்ச்சி பெற
இத்தகைய பாராட்டுகள் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது. அடுத்த ஆண்டு கூட நம்முடைய அண்ணன் ராமசாமி அவர்கள் நம்மில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கோ இருவருக்கோ இந்த வாய்ப்பினை வழங்குவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. ஏனென்றால் அவர்கள் நம்மில் இருக்கக்கூடிய பற்று கண்டிப்பாக வெளிப்படும் என்று நம்புகிறேன். இங்கே ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் அருணாச்சலம் பிஎம்எல் தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டே கழகத்திற்கு அவர் ஒவ்வொரு ஆண்டும் கழக பணிகளில் ஈடுபட்டு வந்தது நாம் எல்லாரும் அறிந்தது. நான் திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் சாரல்பாணி அவர்கள் அதே போன்று பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் இருந்து அவர் பணியாற்றியது. இதில் மூத்ததாக அண்ணன் கலையரசன் அவர்கள் இது மட்டுமே இல்லாமல் ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்தின் மூலமாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு தமிழ் விழாவையும் அனைவரையும் அழைத்து அந்த தமிழ் விழாவில் அந்த தமிழையும் தமிழ் சங்கத்தையும் சிறப்பித்துக் கொண்டு இந்த வயதான காலத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த விருது மிக உயரிய விருதாகும். அத்தகைய முதிர்வு பெற்ற நம்முடைய அனுபவமிக்க அண்ணன் கலையரசன் அவர்களின் விழாவில் பங்கெடுத்தது நம்முடைய எல்லோரையும் வாழ்க்கைக்கு பொருளாகும். அத்தகைய கலையரசன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் முன்னாள் துணை அமைப்பாளராக இருந்து பணியாற்றிய இளமை காலத்தில் பணியாற்றி இருந்தாலும் தற்போது அவர் ஆற்றி வரும் பணி என்பது யாராலும் ஈடு செய்ய இயலாது. அத்தகைய கலையரசன் அவர்களுக்கும் அண்ணன் சாரல்பாணி அவர்களுக்கும் அண்ணன் அருணாச்சலம் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சட்டமன்ற போராட்டத்தில் பங்கு கொண்டிருந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றும் அவர் பாராட்டக்கூடியவராக இருந்தாலும் அவர் இன்று வர இயலவில்லை என்று காண்கிறது. ஆகவே அவருக்கும் உங்களின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் மென்மேலும் கண்ணப்பட்டுள்ளது. காரணம் எத்தனையோ வளர்ந்து இருந்த போதும் அவர் நம்மை ஒரு குற்றமைப்பை பொருட்படுத்துவர், தகவலை மறக்காதவர். அன்றைய காலகட்டத்தில் கல்லூரிகள் முதல்ல கல்லூரிகள் பல திராவிட இயக்க தலைவர்களை வரவழைத்து சிறப்பான முறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நான் பேசுகிறதோ சொன்னேன். கொள்கையை தெரிந்தவர்கள் எவ்வளவு பேர் அரசியல் இருக்கிறார்கள்? பெரிய கேள்வி. அன்றைக்கு பார்த்த யாராக இருந்தாலும், கிராமத்தில் இருப்பவராக இருந்தாலும், படிக்காதவராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு தெரிந்து வைத்திருப்பார்கள். அதற்கு மேல் உலக வரலாற்றை தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே செய்தித்தாள்கள் வந்தது. செய்தித்தாள் இல்லாத எந்த தலைவனும் இல்லை. அண்ணா செய்தித்தாள் நடத்தினார், வாரப்பத்திரிகை நடத்தினார். கலைஞர் உங்களுக்கு தெரியும், முரசொலி, சிபி சித்தரசு, நெடுஞ்செழியன், சத்தியவாணி முத்து, பேராசிரியர், இப்படி எல்லோருமே யாராக இருந்தாலும் செய்தித்தாள் நடத்துவார்கள். ஏனென்று சொன்னால் எழுத்தும் பேச்சும் அவ்வளவு முக்கியம். மக்களுக்கு முதலில் நம்முடைய மக்களுக்கு அந்த உணர்வை கூட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பத்திரிகை போச்சு சொல்ல முடியாது. இப்பெல்லாம் பத்திரிகை குறைஞ்சு போச்சு, கூட குறைஞ்சு போச்சு. ஏன்னா இப்பெல்லாம் வாட்ஸ்அப் அது மாதிரி போயிடுச்சு. அப்பெல்லாம் பத்திரிகைகள் வேறு ஒரு பத்திரிகை வரும். எவ்வளவு வரும்? ஒரு 50 கையெழுத்து சொல்றது மாதிரி அவ்வளவுதான். 100 பத்திரிகை போடுறதுன்றது பெரிய செய்தி. அப்படி இருந்த காலத்தில் எல்லோருக்கும் அந்த அரசியல் அறிவு ஊட்டினார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீ கடையில் கூட அவ்வளவு தெளிவான அரசியல் பேசினார்கள். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் யாரெல்லாம் ராஜ்நாத் பேசுகிறேன் என்று சொன்னாங்க. அதை எடுத்துக்கொண்டு அதே ராஜாங்கம் இருக்கிறோம். இந்த விவகாரத்தை பாராளுமன்ற மட்டுமல்ல, தொழிலாளர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கத்தை நேரடியாக பேச வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திருக்கோம், பேசுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அனுப்பி வைக்க என்று கேட்டுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதை நிச்சயமாக செய்யும். இதற்கு தொழிற்சங்கத்துடைய அனைத்து தொழிற்சங்கங்கள் பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை இதுதான், கோபசாமியின் கொள்கை இதுதான். தொழிலாளர் வாழ்வை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தொழிலாளர்கள் வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம். இது எங்கே பாதித்தாலும், எந்த வகையில் பாதிப்பு வந்தாலும் அதை பாதுகாத்து குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதை மற்றவர்கள் முடியாது. இன்னொன்று சொல்ல வேண்டாம். சென்னையிலே சாம்சங் கம்பெனி போராட்டம் நடந்தது. கடந்த ஒரு மாதமாக போராடி கொண்டிருந்தாங்க. தொழிற்சங்க தலைவர் பேசுகிறாங்க, முதலாளி ஒத்து வரவில்லை, தொழில் அதிகாரி பேச ஒத்து வரவில்லை. கடைசியாக நம்ம தளபதி அவர்கள் 2 அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர் நினைத்தார்கள். இதை உடனே பேர் நடத்தபடி 2 அமைச்சர் நினைத்தார்கள்.
அதை இன்றைய தினம் ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு அமைச்சர், முதலமைச்சர் தொழிலாளி எங்கே பாதிக்கப்படுகிறதோ அதை முன்னுரிமை கொண்டு பங்கேற்க வேண்டும். இது தமிழ் நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்காங்க? மத்தியில் ஒரு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர் தொழிலாளி பாதிக்கப்பட்டு அவருக்கு ஒரு பொறுமை காரணமா என்ன தீர்க்கப்பட வேண்டாமா? அவர் அக்கறையில் தொழிலாளி என்று சொன்னால் அவருடைய அக்கறையெல்லாம் அதாடி அம்மாடி தான் அக்கறை. அவர் பணத்தை கொடுக்காத அந்த பேரர்கள் போட்டு சொன்னாங்க. உண்மையான பணம் அத்வானியை வைத்துக் கொண்டு பணம் அல்ல, அவர் பணம் அல்ல, அரசாங்க பணம் அல்ல. ஒன்று சொல்கிறேன், நம்முடைய பிஎஃப் எடுத்துக்கொண்ட பணம், நம்முடைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட பணம் தான் பணமாக கொடுக்குறாங்க தவிர அவர் அல்ல. அதோட ஒரு முறை கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரு முறை தொழிலாளர் பேசும்போது வழக்கே போட்டு வந்தாங்க. ஒன்று சொன்னோம், ஒரு தொழிலாளி இருக்கிறாங்க எடுத்துக்கொள்ள. இந்த தொழிலாளி வேலை செய்கிறார், 30 ஆண்டு வேலை செய்கிறார். குடியேற்ற வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் அதை சாதனை ஏற்றுக்கொள்ள எதிரி தகுதியை செய்து ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றினார். திராவிட கொடியேற்ற அந்த கொடி இன்றைக்கும் பரவப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கு கீழே பெயர்ப்பலகை, ஆனால் அது பெயர்ப்பலகை போனோம். அது யாரையும் கொடியை ஏற்றி வைத்தது, எப்போது ஏற்றி வைத்தது, நம்முடைய தேசிய போன்றவர்கள் கவர்மெண்ட் போன்றவர்கள் சேர்த்து ஏற்படுகிறது போகணும். அதான் வரல. இந்த கொடியை ஸ்டாலின் அவர்கள் கொடியை வைத்தார். மிக கம்பீரமாக எப்போது வரணும் இருக்கிறதுனால கொடியை தெரிஞ்சிருக்கிறார். அழிக்காத நண்பர்கள் சுத்தமாக பரவாயில்லை. கொடி சுத்தமாக இருக்கிறது. இந்த வகையில் நம்முடைய சமத்தை போன்றவர்கள், தேசிய போன்றவர்கள் அந்த கொடி மீதாக காட்டுவார்கள். காரணம் என்னென்றால் சாதிகள் 80 வயசு பம்பரமாக பம்பரமாக சுற்றாங்க. இந்த வேலை நம்ம ஓடாத முடியாது. ஏன் சொல்ல வரா கழகப்பட்டு 80 வயசு நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் இளைஞர்கள் அந்த கழகத்தை நீங்கள் முட்டு வைக்கிறாங்க. சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க. இன்றைக்கி ராமத்தில் வந்து எல்லாம் ஊடகமாகி மற்றவெல்லாம் இன்றைக்கி பெருமையாக பேசுகிறாங்க. அது திமுக அப்படி இப்படி சொல்லக்கூடிய திமுக சொல்லுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் உறுதிமிக்க தொண்டர்கள் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன கலந்து கொள்ள அடுத்த நிகழ்ச்சியில் என்ன கலந்து கொள்ள என்கிற அந்த எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் எனக்கு தருமான இருந்தாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சாலையில் அவர்கள் மாணவர்கள் நீங்கள் பணமெல்லாம் நீங்கள் தான் செலவு பண்ணீங்களா அப்படின்னு. ஆமாம், ஏன் தான் செலவு பண்ணீங்க? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு வெயில் இல்லை. என்னத்துக்கு என்ன மாதிரி கேட்டீங்கன்னா அந்த நீங்கள் அந்த 2000 ரூபாய் செலவு வேண்டும். 2000 ரூபாய் செலவாயிடுச்சு. 2000 ரூபாய் கட்டணும். 2000 ரூபாய் கட்டினா ஸ்டாலின் அவசரம் தெரியும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா கட்சி கழகம் வந்துட்ட பிறகு இழப்புகளையோ நஷ்டங்களுக்காக உழைப்பு தான் முக்கியம். பிஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்கள் பிரச்சினை தீர்க்க கோரி கழகம் சார்பில் கோரிக்கை மனுவினை மாநில அமைப்பாளர் மூலம் தலைமை திமுகவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முடிவில் திரு ரவீந்திரன் நன்றி கூறினார்.